வெல்கம் பேக் டு மை சேனல். முத்து அருண் கடையில் விரோதம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதனால் சீதாவோட மேரேஜ்லேயும் வந்து சிக்கல் வருது. இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் முத்துனால அருணுக்கு வந்து நல்ல விஷயம் ஒன்று நடக்குது. அது என்னன்னா, சீதா மேரேஜ் பண்ணுற விஷயத்தில் அருண் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறான். அப்படி என்ன டிசிஷன் தான் எடுக்கிறான் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மனோஜோட மனசு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி எவ்வளவோ இறங்கி போய் ரோஹிணி வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் மனோஜ் ரோஹினிகிட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மா சொல்லாமல் உன்ட்ட பழைய மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு உறுதியாக வந்து சொல்லிடுறான். இதனால் ரோஹிணி வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. சீதாவோட மேரேஜ் பற்றி பேசுகிறதுக்காக வேண்டி அருணோட அம்மா வர்றாங்க. ஸோ விஜயா வந்து அவங்களை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி மனோஜோட வாயில் வந்து கட்டை அழுக்கிறதுக்காக வேண்டி சாமியார் ஒருத்தர் வந்து வர சொல்கிறா பார்வதிட்ட. மனோஜை வந்து பேச வைக்கிறதுக்காக வேண்டி சாமியார் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு சாமியார் வந்து வீட்டுக்கு வராரு. அவர் வந்து ஆவிட்டு தான் பேச போகிறாரு அப்படின்னு நினச்சி வீட்டில் முத்து ஒரே ரணகலம் பண்ணிடுறான். எல்லா ரகலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் மனோஜோட வாயில் வந்து கட்டை அழுக்கும்போது சாமியார் வந்து கற்பூரம் வந்து ஏற்றுறாரு. கரெக்டாக மனோஜ் வந்து வாயை திறக்கும்போது கற்பூரத்தை எடுத்து அவரோட வாயில் வந்து தூக்கி போட்டுறாரு. இதனால் அவன் சூடு தாங்க முடியாமல் அலறி அடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். ஸோ அதுக்கப்புறம் மனோஜுக்கு வந்து பேச்சு வரல. இதனால் விஜயும் ரோஹினியும் பயப்படுறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, இப்போ இவன் பேசணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட முதுகில் வந்து ஓங்கி அடிக்கிறான். அதுக்கப்புறம் மனோஜ் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ முத்து வந்து என்ன சொல்கிறான்னா, மனோஜ்கிட்ட இனிமேல் ஆச்சியும் ஒழுங்காருடா, இதே மாதிரி ஏதாவது வாய் பேசி மறுபடியும் வந்து தடுக்கி விழுந்துடாதடா அப்படின்னு அவனுக்கு மட்டும் புரியிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட விஜயா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உன்னால் வந்து பேச முடியாதப்போ நீ சொன்னதான் வந்து ரோஹினி சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு வந்து விஜயா வந்து கேட்பாங்க. இப்படி கேட்ட உடனே வந்து ஷாக் ஆகிறான். மனோஜ் வந்து எங்கேயும் நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு ரோஹினி பயப்படுறான். ஆனால் அவன் வந்து சைலண்டாகவே இருக்கான். விஜயா வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நான் சொன்னது தான் ரோஹினி உங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி வைஃப் வந்து காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் முத்து மீனாட்ட பேசும்போது என்ன சொல்கிறான்னா, அந்த பார்லர் அம்மாவை மனோஜ் எப்படி காப்பாற்றினான்னு பார்த்தியா, எதனால தெரியுமா, அவன் பொண்டாட்டி அவனோட பேச்சை கேட்குது, என் பொண்டாட்டி தான் இருக்காளே அப்படின்னு முத்து வந்து சொல்கிறான். இதனால் மீனா வந்து அப்செட் ஆகிறாங்க. மனோஜ் ரூமில் இருக்கும்போது அவனுக்காக வந்து பால் கொண்டு கொடுக்குறாங்க ரோஹினி. ஸோ எனக்காக நீ ஆண்டி கிட்ட பேசுறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ரோஹினி மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறா. என்னையும் உன்னையும் அந்த கடவுளால் கூட வந்து பிரிக்க முடியாது, என்னைக்குமே நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பக்கத்தில் வரா. உடனே மனோஜ் அங்கேருந்து விலகி போயிடறான். அப்போ ரோஹினி வந்து அப்செட் ஆகிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு ரோஹினி கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா சொல்கிற வரைக்கும் நம்ம விலகியே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் மனோஜ். இதனால் ரோஹினி வந்து கடுப்பாகிறாங்க. நம்ம என்ன லவ் பண்ணுறோமா அவன் அம்மாவோட பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ட்டு கோவமாக வந்து சொல்கிறாங்க. உன்னை இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு ரோஹினி வந்து டிசைட் பண்ணுறான். முத்து சவாரிக்காக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அவனை கிராஸ் பண்ணி அருண் போகிறான். அவனை பார்த்த உடனே முத்து என்ன சொல்கிறான்னா, எங்கே போனாலுமே இவன் மூஞ்சிலே முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட கழுத்துலேருந்து 2 பேர் வந்து செயினை பறிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து முத்து துரத்திட்டு போகிறான். அருண் சத்தம் கேட்ட உடனே பின்னாடியே போகிறான். அந்த திருடன்ட்டு அந்த செயினை வாங்குறதுக்காக வேண்டி முத்தும் அருணும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் பண்ண அந்த 2 பேருமே இன்னொருத்தட்டையும் போய் திருடுறாங்க. அப்போ முத்தும் அருணும் இவங்களை விடாமல் துரத்தி போய் பிடிக்கிறாங்க. இப்படி 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டும் அவங்க 2 பேருமே வந்து பேசிக்கல. இந்த சம்பவம்னால அருணுக்கு வந்து ஸ்டேஷன் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இதனால ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்து அம்மாட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறான். அப்போ அருணோட அம்மா அருண்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீத்தை வந்து உனக்கு வேண்டாம், உனக்காக நான் முத்துவோட அம்மாட்ட வந்து பேச போனேன், அவங்க என்னடானா உனக்கு எதுவும் குறை இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உனக்கு நான் வேற ஒரு பொண்ணை வந்து பார்க்க போகிறேன், என் மேலே மரியாதை வச்சிருந்தா அமைதியாக நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அம்மாவோட இந்த டிசிஷனை கேட்ட உடனே அருண் வந்து ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் அருண் சீதாக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உன்னையும் அக்காவையும் அம்மா எல்லாருக்கிட்டையுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் அருண். இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. அருண் சீதாக்கு வந்து மேரேஜ் நடக்குமா இல்லை வேற பொண்ணு கூட தான் மேரேஜ் நடக்குமா அப்படின்றது இனி வர நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.